ஓகே गाइस, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா SP டூலை எப்படி யூஸ் பண்ணி போனை ஃபிளாஷ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த SP டூல்ன்றது முழுக்க ஒரு ஃப்ரீ டூல். நீங்க நெட்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா SP டூலை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். SP டூல்ல ஃபிளாஷ் டூல் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த டூலை வந்து டபுள் டேப் பண்ணுங்க. டபுள் டேப் பண்ணனே உங்களுக்கு SP டூல் வந்து ஓபன் ஆயிடும். ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஆல்ரெடி நான் ஃபைல் லோட் பண்ணியிருக்கிறதுனால ஃபைல் காமிக்குது, பட் உங்களுக்கு ஃபைல் எம்டியா வந்து காமிக்கும். ஓகேங்களா? இதில் வந்து சூஸ் அப்படின்னு இருக்கா, ஸ்கேட்டர் ஃபைல் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த இடத்துல ஃபிளாஷ் ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் வந்து லாவா மொபைல ஃபிளாஷ் பண்ண போறேன். ஸோ லாவா ஃபிளாஷ் ஃபைலை எடுத்துக்கிறேன். நீங்க என்ன மாடல் வந்து பண்ண போறீங்களோ அந்த மாடல் ஃபிளாஷ் ஃபைலை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? டபுள் டேப் பண்ணிக்கங்க. டபுள் டேப் பண்ணனே அதில் ஃபிம்மேர் அப்படின்னு இருக்கும், அதை டபுள் டேப் பண்ணிக்கங்க. பண்ணிட்டோன்னே அதில் பார்த்தீங்கன்னா எம்டி அப்படின்னு இருக்கும். இதான் ஈஸியான ஐடென்டிஃபை. எம்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் போட்டு ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும். அந்த ஃபைலை தான் உள்ள லோட் பண்ணும். அது எந்த பிராண்டடா இருக்கட்டும், அதுல இந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபைலை மட்டும் உள்ள லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மீடியா டெக் சிப் டைப் உள்ள போனுக்கு மட்டும் தான் SP டூல் வந்து யூஸ் பண்ணுவோம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா மாடலுக்கும் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதாவது மீடியா டெக் சிப் உள்ள மாடலுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஃபைலை உள்ள லோட் பண்ணிடணும். லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு இருக்கா, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட மொபைல் இருக்குல்ல, அந்த மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க. சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் கேபிள மட்டும் இன்சர்ட் பண்ணா போதுங்க. என்ன பண்ணணும்? சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க. கம்ப்ளீட்டா சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் கேபிள மட்டும் இன்சர்ட் பண்ணினா போதும். இது மாதிரி ரெட் கலர்ல ஒரு லைன் மாதிரி போகும். ரெட் கலர் லைன் போனோம், இந்த மாதிரி பிங்க் கலர்ல ஒரு லைன் போகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லோ கலர்ல உங்களுக்கு ஃபிளாஷிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இது 100% வர வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேபிள் அசைக்க கூடாது. எந்த ஒரு ஆப்ரேஷனுமே உங்களோட மொபைல்ல வந்து பண்ணக்கூடாது. மொபைல் அப்படியே ஓரமா எடுத்து வச்சிருங்க. அது பாட்டு ஃபிளாஷ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே டன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டிக் மாதிரி வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட போன் வந்து ஃபிளாஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா FRPயும் சேர்ந்து போயிடும். லாவா மொபைல்ல சொல்றேன், அதர் மாடல்ஸ்ல வந்து போகாது. பட் லாவால மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாஷ் பண்ணும்போது FRPயும் போயிடும். அது ஒரு நல்ல விஷயம் இதுல வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபிளாஷ் ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபிளாஷ் டூலை வந்து டவுன்லோட் பண்ணும். அதாவது மீடியா டெக் சிப் டைப் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்றீங்க, ஃபிளாஷ் டூலை வந்து டவுன்லோட் பண்றீங்க. அது SP டூலை வந்து நீங்க நெட்ல சர்ச் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும். இல்ல எனக்கு வேணும் ஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க. நான் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கூட லிங்க் வந்து கிளிக் பண்றேன் உங்களுக்கு வேணுன்ற பட்சத்துல. ஓகேங்களா? SP டூலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோ. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சூஸ் அப்படின்னு இருக்கு, அதை ஒரு கிளிக் பண்ணிக்க. நெக்ஸ்ட் நீங்க எந்த மாடலை வந்து ஃபிளாஷ் பண்ண போறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் அப்போ லாவா பண்றேன், நீங்க ரெட்மி பண்ணலாம், இல்ல ஓப்போ பண்ணலாம், இல்ல சம்திங் எந்த ஒரு மாடல் வேணாலும் உங்ககிட்ட இருக்கலாம். ஓகேங்களா? அந்த மாடல் ஃபிளாஷ் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட லிங்க் வேணாலும் சொல்லுங்க, கீழே வந்து நான் தரேன். ஸோ அந்த லிங்கை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபைலை வந்து அந்த சூஸ்னு கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து லோட் பண்ணிடுங்க. அந்த MT அப்படின்னு ஒரு ஃபைல் லோட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லோட் பண்ணிடுங்க. லோட் பண்ணிட்டு டவுன்லோட கிளிக் பண்ணிடுங்க. தென் உங்க ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிக்கோங்க. சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் கேபிள மட்டும் இன்சர்ட் பண்ணீங்கன்னா போதும், உள்ள வந்து எடுத்துக்கும். புரிஞ்சா? நீங்க கேட்கலாம், ஜி சம்டைம்ஸ் நம்ம ஃபிளாஷ் பண்ணும்போது எரர் அடிக்குது ஜி அப்படின்னு கேட்கலாம். ஆமா, கண்டிப்பா எரர் அடிக்கும் SP டூல்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வர மாடல்ஸ் நீங்க வந்து SP டூல வச்சு பண்ணலாம். பாத்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் ஃபைல் வந்து கேட்கும். அது என்ன ஆத்தென்டிகேஷன் ஃபைல் அப்படின்னு கேட்கலாம். ஆத்தென்டிகேஷன் ஃபைல்னா இந்த கம்பெனி சைட்ல இருந்து இந்த ஆளுங்க, அதாவது எப்படின்னா கம்பெனி சைட்ல மட்டும் தான் ஃபிளாஷ் பண்ற மாதிரி அதுல வந்து செக்யூரிட்டி வந்து கொடுத்துருப்பான். அந்த செக்யூரிட்டியை பைபாஸ் பண்றதுக்கு அந்த ஆத்தென்டிகேஷன் ஃபைலை வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபிளாஷ் பண்ணிடக்கூடாது அந்த மொபைல அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்ல வந்து இப்ப வர மொபைல்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்க ஃபிளாஷ் பண்ணீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் ஃபைல் வந்து கேட்கும். ஸோ அதுக்காக தான் அந்த ஆத்தென்டிகேஷன். அப்போ இன்டர்நெட்ல வந்து நீங்க செக் பண்ணி அந்த ஆத்தென்டிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள லோட் பண்ணிட்டு ஃபிளாஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆத்தென்டிகேஷன் அதை பைபாஸ் பண்ணிட்டு ஃபிளாஷ் ஆயிடும். இன்னொரு சிம்பிளான வே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டூல் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு கேக்குது அப்படின்னா அன்லாக் டூலோ இல்ல சம்திங் UMT டூலோ இல்ல TFM டூலோ எதனா ஒரு டூலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவே ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் பண்ணிடும். ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் பண்றதுக்கும் டூல் இருக்கு. அந்த டூலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். MTK அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டூல் இருக்கு. இல்ல நீங்க சம்திங் உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் பண்றதுக்கு அவைலபிள் வந்து நிறைய டூல் இருக்கு. அதுல எதனா ஒரு டூலை வந்து யூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி ஆத்தென்டிகேஷன், அதாவது மீடியா டெக் சிப் உள்ள மொபைல ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் பண்றதுக்கு ஆல்ரெடி ஒரு டூல் வந்து நான் போட்டிருப்பேன். அந்த டூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேல இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட லிங்க்கும் அதுல நான் கொடுத்துருக்கேன். அந்த டூலை யூஸ் பண்ணி ஆத்தென்டிகேஷன் கேட்கிற மொபைல்ஸ்க்கு ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் SP டூலை வச்சு நீங்க ஃபிளாஷ் பண்ணீங்க அப்படின்னா பக்காவா வந்து ஃபிளாஷ் ஆகும். அதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நான் தரேன். ஓகேங்களா? அந்த வீடியோ பார்க்கலாம், ஐ பட்டன்ல தரேன். அதையுமே ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் வந்து கிடைக்கும் அதுக்காக. ஸோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் வந்து டிக் விழும். அப்படி டிக் விழுந்துருச்சு அப்படின்னா உங்க மொபைல்ல இருந்து கேபிளை ரிமூவ் பண்ணிட்டு மொபைல ஆன் பண்ணீங்கன்னா ஆன் ஆகும். அப்படி ஆன் ஆகல அப்படின்னா பேட்டரி ஒரு வாட்டி எடுத்துட்டு அகைன் பேட்டரியை போட்டு மொபைல் ஆன் பண்ணீங்கன்னா ஆன் ஆகும். ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படி பாத்தீங்கன்னா பேட்டரி கழட்டிட்டு போடுங்க அப்படின்னு மொபைல் அதே மோட்லயே இருக்குமா. ஸோ அதனால நீங்க நார்மலா ஆன் பண்ணீங்கன்னா ஆன் ஆகாது. அதனால பேட்டரி கழட்டிட்டு ஒரு வாட்டி போடுங்க அப்படின்னு சொல்றேன். இது மாதிரி உங்களுக்கு ஆன்லைன்ல அன்லாக் பண்ணி தரணும், ஆன்லைன்ல ஃபிளாஷ் பண்ணி தரணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப லோ பிரைஸ்லயே உங்களுக்கு வந்து பண்ணி தருவோம். ஸோ இது மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோ வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ போட இன்னும் தோணுதெல்லாம் எனக்கு இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்றது இருக்கும். டாடா, பை பை.